வெற்றி பெறணுமா, ஜெயமா இருக்கணுமா, உங்களுக்குள்ள மீட்பின் ஆசீர்வாதங்கள்லாம் வெளியே வர வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள மீட்பு என்ன சம்பாதித்து கொடுத்திருக்கிறதோ அது எண்ணிப்பாரு. கலாத்தியர் 3:10, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அதில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யணும். 9 செஞ்சீங்க, 1 செய்யலனா கூட சாபம் வந்துடும். நான் சொன்னது புரியுதா? அப்புறம் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவரும் தேவனிடத்தில் ஒரு மனிதன் மாமனோட மாற முடியாது. இந்த நியாயப்பிரமாணம் சொல்லும்போது இந்த இடத்துல த லா சொல்லலை. மூல பாஷையில் கிரீக்கில் சொல்லும் பொழுது த லா சொல்லலை. அதாவது தேலான்னு சொல்லும்போது 10 கற்பனை மாத்திரம் சொல்லலை. எந்த மாம்ச கிரியின் மூலமாக, என் மாம்ச பலத்தின் மூலமாக தேவனிடத்தை ஒன்றை பெறலாம் என்று நினைத்தீர்களோ அன்றைக்கே சாபம் உள்ள வந்துடும். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்கள் சாபத்துக்கு உட்பட்டிருக்காங்க சொல்லலை. நியாயப்பிரமாணத்தை செய்து வேறு விதமாக என் மாம்ச கிரிகளின் மூலமாக ஒன்றை செய்து என் மாம்ச பலத்தில் தேவனிடத்தில் ஒன்றை பெற முடியும் என்று நினைத்தீர்கள் என்றால் சாபத்துக்கு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்களா? நீங்கள் கிடையாது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனோட அனுகூலங்கள் ஒத்தாசைகள் வாழ வேண்டிய வெற்றி பெறுகிறவர்கள், ஜெயமாக வாழ வேண்டியவர்கள். ஏன் சாபம் உள்ள வந்துச்சு? சிலுவையும் என்னுடைய மாம்ச கிரியும், சிலுவையை மாத்திரமே, ஒன்றை உங்களுக்குள்ள சிலுவையை தவிர வேற ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்தனர். நீங்க அறியணும்னா என்ன? சிலுவை மாத்திரம்தான். எரேமியா போவோம். எரேமியா 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கடவுள் அறியாத மனுஷன் கிடையாது, ரட்சிக்கப்பட்ட மனுஷன். ஏன்னா மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிறான்னா ஒரு காலத்தில் கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறான், கர்த்தரை ஆராய்ச்சிருக்கான், கர்த்தருக்கா வாழ்ந்திருக்கான். ஒரு இடத்துல இருந்து விட்டு விலகிறோம்னு என்ன அர்த்தம்? முன்னாடி அந்த இடத்துல இருந்திருக்குன்னு அர்த்தம். இல்லாத இடத்துல இருந்து விலக முடியாது. அது மட்டும் இல்லை, இங்கே பயன்படுத்தப்பட்ட மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன். பொதுவாக வேதத்தில் மனுஷன் சொல்லும் பொழுது ஆடம்ங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆடம், ஆதாம் ஏவாளுக்கு தேவன் வைத்த பேர் என்ன? ஆடம் தான் பேர் வச்சா. ஆதாமுக்கும் தேவன் ஆதாம் தான் பேர் வச்சாரு, ஏவாளுக்கும் தேவன் ஆதாம் தான் பேர் வச்சாரு. ஏவாள் என்கிற பேரை ஆதாம் வச்சான், தேவன் வைக்கலங்க. 2 பேருக்கும் தேவன் வச்ச பேர் என்ன? அவர்கள் ஆதாம் என்று வச்சார். மனுஷன் என்று வச்சான் இருக்கும் ஆதியாம் 5லங்க. அவர்கள் மனுஷன் பேர் வச்சார் இல்லையா? மனுஷன் ஆதாம். இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஆதாம் இல்லை, கிபருங்கிற வார்த்தை. கிபர் என்றால் கேப்ரியல் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்ட்ராங் மேன். கர்த்தரை விட்டு விலகி தன் மாம்சத்தின் மூலமாக தேவனிடத்தில் ஒன்றை பெற முடியும் என்று என்னைக்கு மாம்ச கிரியைகள் ஒப்பு கொடுத்தல் அர்ப்பணித்தல் அதை என்னைக்கு வைக்கிறோமோ சாபத்துக்கு டோர் ஓப்பன் பண்ணிடுவோம். கிறிஸ்து மாத்திரம் தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுவேன். என்னுடைய ஒப்பு கொடுத்தல், என் அர்ப்பணிப்பு, நான் என்ன செஞ்சேன் என்ன செய்யலை. 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா நல்லது, முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 மணிக்கு எந்திரிச்சா நல்லது. காலைல எந்திரிச்சு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர் விட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா நல்லது தான். நானும் 5 மணி ஜெபத்தையும் மேன்மை பாராட்டுவனே எல்லாமே சொல்லலை. நீங்க என்னன்னாலும் பண்ணீங்க. ஆனால் நீங்கள் அறிய வேண்டிய காரியம் என்றால் அவருடைய பாடுகள், ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணிப்பு. அப்படி தாங்க வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தோம் என்றால் வாழ்க்கையில் தோல்வி இருக்காது, கஷ்டம் இருக்காது, ஜெயம் இருக்கும், நல்வாழ்வு இருக்கும். இந்த மனிதனை கொடுத்து பேசுகிறது அவன் எப்படிப்பட்டவன்? அடுத்த வசனம் சொல்லுது, அவன் அந்தர வழியில் கரளையாய போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் நன்மை வருகிறது. சுத்தி எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது, எல்லா இடத்துலையும் பனி பெய்யுது. இவனுக்கு ஒன்னையும் காணும். எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க.
எனக்கு தான் ஒன்னையும் காணும். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான். நன்மையும் உங்களை நோக்கி வருது, நீங்க பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. ஏன்னா நீங்க உங்க மாம்சத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, சிலுவையை பார்க்கல, சிலுவையில் அருளப்பட்டதை பார்க்கல, அவர் பட்ட புண்ணியத்தை பார்க்கல. நான் என்ன செஞ்சேன், ஏது செய்யலை, என் அர்ப்பணிப்பு என்ன. கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, கொரிந்து சபையில் எல்லா விதமான தீமைகள் இருக்கு. கொரிந்து சபையில் இது இல்லை, இந்த தீமை இல்லை நீங்க சொல்லவே முடியாது. தீமைக்கு மார்க் போட்டீங்கன்னா 100க்கு 101 மார்க் எடுப்பான், அதை பாவம் செஞ்சதில். அவங்ககிட்ட எழுதும்போது கூட சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள்னு எழுதுறாரு. அந்த கிருபையை அறிந்தீங்கன்னா பாவத்திலிருந்து வெளியே வந்துடலாங்க. ஆனால் கலாத்திய புத்தகத்துக்கு எழுதும்போது சொல்லுகிறார், கர்த்தருடைய கிருபையை விட்டு இவ்வளவு சீக்கிரமா விளையிட்டீங்களே, எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறார். பாவம் செய்யக்கூடாது, நான் அதுக்கு நான் அனுமதி கொடுக்கல, நான் அதை ஆதரிச்சும் பேசல. பாவத்தை பாட்டிலும் கொடிய காரியம் சுய நீதிமான்க. பாவம் பெருசா, செல்ஃப் ரைச்சியஸ் பெருசா? செல்ஃப் ரைச்சியஸ் தான் கொடிய பாவம். பாவம் செஞ்சா கூட கிருபை அறிந்தான் என்றால் தேவனிடத்தில் வந்துருவான். சுய நீதிமானா இருந்தான் என்றால் அவன் தேவனிடத்தில் வரவே மாட்டான். வெற்றி பெறணுமா, ஜெயமா இருக்கணுமா, உங்களுக்குள்ள மீட்பின் ஆசீர்வாதங்கள்லாம் வெளியே வர வேண்டும் என்றால், மீட்பின் அனுகூலங்கள்லாம் வெளியே வர வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள மீட்பு என்ன சம்பாதித்து கொடுத்துருக்கிறதோ அதை எண்ணி பாருங்க. மீட்பின் நன்மைகள் வெளியே வரணும்ல, வெளியே வரணும்னா உங்களுக்குள்ள மீட்பு என்ன ஏற்படுத்தி கொடுக்கிறது, அதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நிறைவான வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும்.